ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவு அவல் கொழுக்கட்டை தான். இந்த சத்து மாவு அவல் கொழுக்கட்டையை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் அவலுக்கு சிகப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். அதை அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரையாக ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் அவல் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். அதனால உண்மையாகவே இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி பிசையாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். வெயிட் ஏறலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வீக்லி 3 டைம்ஸ் இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட் ஏறும். இது கூட வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடி இருக்கிறதுனால நான் எள்ளு சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதேமாரி கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இட்லி தட்டில் ஈர துணியை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா சுத்தமான துணியை பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.